உடல் அசதியை போக்கி உடலுக்கு தெம்ப தரக்கூடிய நெஞ்செலும்பு சூப் செய்யறதுக்கு நான் 1 கிலோ நெஞ்செலும்பு கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு மிக்சி ஜார்ல 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை, அரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி, இது எல்லாம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, சிறு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாம் சேர்த்து சோம்பு நல்லா பொரிஞ்சோடனே 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க. எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. இந்த டைம் 2 நீல வாக்கில் நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, பொடியாக நறுக்கின தக்காளி 1, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க அந்த நெஞ்செலும்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, சூப்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, இது எல்லாம் சேர்த்து இது கூடவே 7 டம்ளர் தண்ணி